இது அதாவது தி கிரேட் மகான் யஜ்ஞவல்யர், தட் இஸ் த டாபிக் டுடே. இன்றைக்கி அதுதான் யஜ்ஞவல்யர் பற்றி. அதாவது நான் என்ன நினச்சேன்னா, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் டெய்லி நம்ம கேட்டுருக்கோம். இதில் பாகவத சப்தாகம் அது இதுன்னு ஏதோ கேட்டுகிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். வி ஆர் க்ளோஸ்லி, அதாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ள கேரக்டர்ஸ் மாதிரி ஆகிடுறா ராமாயண பாத்திரங்கள்லாம். பட் இந்த உபனிஷத் காலத்தில், வேத காலத்தில் இருந்த நிறைய மகர்ஷிகள், அவள் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற அந்த ட்ரெஷர்ஸ், அதை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய பின்னாடி வரக்கூடியவாளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தோம்னாக்க ராமரை பற்றி என்ன தெரியும்னா, ராமரோட அப்பா தசரதரோட அப்பா அஜன். அதுக்கு மேலே நமக்கு அந்த இது தெரியாது, ஹைரார்கி தெரியாது. அது மாதிரி தான் நிறைய இதில் ஆகிடுறது. பட் என்னென்னா, இதுவே அவுரங்கசீபோட அப்பா யார், ஷாஜஹானோட அப்பா யாருன்னு வரிசையாக சொல்லிட்டு வருவோம். பிகாஸ் அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்தோம். நம்முடைய உண்மையான அந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதனுடைய ஒரு வேல்யூ, அதனுடைய ட்ரெஷர், அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கவும் இல்லை. அதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கலை நிறைய. முதல் காரியம் அதெல்லாமே அநேகமாக சம்ஸ்கிருதமாக இருந்ததுனால, சம்ஸ்கிருதத்தை கிடப்பில் போட்டுவிட்டதுனால கொஞ்சம் நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டோம். அப்புறம் அதை விட ஈஸியாக ஒரு லாங்குவேஜ் நமக்கு கிடச்சிடுத்து, ஆங்கிலம்ங்கிற மொழி. அதனால இது போருமே அப்படின்ட்டு நம்ம விட்டுவிட்டோம். அது என்ன ஆயிடுத்துன்னா, நம்முடைய நாட்டில் உள்ள கிரேட் மென்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வெஸ்டர்னர்ஸை நம்ம நம்ப வேண்டிய அளவுக்கு நமக்கு போச்சு. இப்போ தான் புரியுறது அவள் எந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரியை ட்விஸ்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்கு வருது. சந்தேகம் இல்லாமல் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, விழிப்புணர்ச்சி வந்திருக்கு வச்சுப்போமே, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மகா பெரியவர், மகான் அவர். ஏன்னா வேதத்தை, சுக்ல யஜுர்வேதத்தை நமக்கு சூரியன்ட்டு டைரக்டாக வாங்கி நமக்கு கொடுத்தவர் தான் ஸ்ரீ யாஜ்ஞவல்யர். இவரை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ஹவு கிரேட் வாஸ் ஹீ அப்படிங்கிறதையும் இன்னைக்கு கட்டாயமாக பார்த்து விடலாம்னு நினைக்கிறேன். இந்த மகாபாரதத்தில் யக்ஷ பிரஸ்னம்னு ஒரு ரத்னம் இருக்கு. அதில் 125 கேள்வி கேட்குறான் யக்ஷன் தர்மபுத்திரன்ட்ட. அப்படி கேட்கும்போது அதில் ஒரு கொஸ்டின் என்னென்ன, 40வது கேள்வின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, சனாதன தர்மம்னா என்ன. இன்னைக்கு போட்டு சீரழிஞ்சுன்னு இருக்காது. பட் அந்த சனாதன தர்மங்கிறத பற்றின சந்தேகத்தை யக்ஷன் தர்மபுத்திரன்ட்ட கேட்குறான். அவனுக்கு தெரியாமல் அவன் கேட்கல, தர்மபுத்திரன்னா ஹி இஸ் டெஸ்டிங், அதுதானே அது பூராவும். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொன்னார். சனாதனம் அப்படின்னா நித்தியமானது, எட்டர்னல், அதுக்கு முடிவு கிடையாது, அது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அது எட்டர்னலாக இருக்கக்கூடியது. அது எட்டர்னலாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டால் சத்தியம் ஒன்று தான் எட்டர்னலாக இருக்கும். ஒன்லி ட்ரூத், தி அல்டிமேட் ட்ரூத் அலோன் வில் சர்வைவ் எவ்ரிதிங், இல்லையா? அந்த மாதிரி சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு மற்றொரு வார்த்தையாக சனாதனத்தை வச்சுக்கணும். ஏன்னா இவா என்ன சொல்கிறான்னா, ஆரம்ப முடிவு இல்லை, அது அப்படி இல்லை, அது நித்தியமே இருக்கக்கூடியது. அது பிரபஞ்சத்துக்கு முன்னாடியும் அது இருந்தது, அப்புறமா இருக்க போகிறது. எல்லா நாள்லையும் சத்தியமானது இருக்கும். அதனால சத்தியம் இஸ் அனதர் வேர்ட் ஃபார் சனாதனம், சனாதனம் இஸ் அனதர் வேர்ட் ஃபார் சத்தியம் அண்ட் பிரம்மம், தி அல்டிமேட் பிரம்மம், இல்லையா? செல்ஃப், தி செல்ஃப், யூனிவர்சல் செல்ஃப், அதை வச்சுடுவோம். இப்போ அடுத்தாப்பில் ஒரு வார்த்தை அதில் இருக்குது, தர்மம். தர்மம்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம், தர்மம் பண்ணுறது, நம்முடைய கர்மங்களை செய்கிறது, நமக்காக ஏற்பட்ட தர்மங்கள். அது மட்டும் இல்லை. இந்த நமக்காக ஏற்பட்ட தர்மங்கள்ங்கிறது எல்லாமே எதை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னால் தி அல்டிமேட் ட்ரூத். அப்போ இப்படி வச்சுப்போம், சத்தியங்கிறது ஒரு பாதை, ஒரு எப்போதும் எங்கேருந்தும் போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு வச்சுப்போம். அது போய் சேரக்கூடிய கோல் எதாக இருக்கும், தர்மம் என்கிற அந்த முடிவாக இருக்கும். சத்தியம்ங்கிறது தர்ம வழியில் போகும், தர்மத்தின் வழியாக போய் தர்மத்தையே அது அடையக்கூடியது. அதாவது செய்பவனாகவும் கர்மம் செய்கிறவனாகவும் நான் இருக்கிறேன், கர்மமாகவும் நான் இருக்கிறேன், அந்த கர்மத்தினுடைய பலனாகவும் நான் இருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா பகவத்கீதையில். அதுதான் சனாதன தர்மம். அப்படித்தான் அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை என்ன, அதனுடைய ஆதாரம். சரி, சனாதன தர்மம் என்னன்னு இப்போது
ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு போவோம் வச்சுக்கோங்க. இன்னும் நமக்கு பூரா புரியும். ஓகே. ஸோ இந்த தர்மம் இதை பற்றி, இந்த சனாதன தர்மத்தை பற்றி நமக்கு எது சொல்றது? இதுக்கு ஒரு பிரமாணம் வேணுமே. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வேதங்கள் தான் பிரமாணம். நம்முடைய எல்லாத்துக்குமே அடிப்படை என்னதுன்னு சொன்னால் வேதங்கள். இந்த வேதங்கள் எப்போலேருந்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் பிரம்மாவனுடைய 4 முகங்கள்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்த வேதங்கள் அது அவற்றிருந்து நமக்கு எப்படி வந்தது? அது ஒரு கேள்வி. 2வதாக, எத்தனையோ பிரளய காலங்களுக்கு எத்தனையோ கல்பங்களுக்கு, கோடி வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து வேதம் இருந்துருக்கு. எத்தனையோ பூகம்பங்கள், சுனாமிஸ், அப்புறம் ஷிஃப்டிங் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஃபினாமினான், இது எல்லாத்தையும் தாண்டி வேதம் அப்படியே தான் இருக்குது. வேதத்துக்கு ஒரு கேடும் வரலை. அது பாட்டில் இருந்துருக்கு. அது சௌக்கியமாக இருக்குது. அதனால தான் வேதம் இஸ் ஆல்சோ அனதர் ஃபார்ம் ஆஃப் காட். அதாவது கடவுளினுடைய சவுண்ட் ஃபார்ம் வேணால் வச்சுக்கலாம் வேதத்தை. ஸோ இந்த சவுண்டாக பிரம்மா கிட்டேருந்து வரக்கூடியதை நமக்கு எப்படி வந்து சேர்றது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது அந்தரிக்ஷம், அதாவது அட்மாஸ்பியரில் இந்த இந்த சவுண்டு வைப்ரேஷன்ஸ் மாதிரி அந்த சவுண்ட்ஸ், ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு லெட்டர்ஸும் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், சிவனுடைய உடுக்கையிலிருந்து அந்த எப்படி சப்தங்கள் வந்ததோ அது மாதிரி வேதத்தினுடைய சப்தங்கள் அதில் வருகின்றன. இப்படி வருது. அதனுடைய அந்த ரீங்காரம் இருக்கு இல்லையா, வேதங்களுடைய ரீங்காரம், இது இப்படியே சுத்திகிட்டே தான் இருக்குது. அது பாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம எடுத்துட்டதுனால அது அங்கேருந்து போகலை, அது அங்கே இருக்குது. அதனுடைய ஒரு ரீங்காரத்தில், அதனுடைய ஹார்மனியில், அதில் தான் இந்த பிரபஞ்சனத்தினுடைய எல்லா விவகாரங்களும், சுழற்சியோ காரியங்களோ விவகாரங்களோ அத்தனையும் நடக்கக்கூடியது இந்த வேதங்களுடைய அந்த அடிப்படையில் தான் நடக்கிறது. அதனுடைய அந்த சவுண்டு அது ஒரு ஸ்பியர் ஆட்டமாக நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் உலகமே இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் தட். இப்படி நம்ம புரிஞ்சுன்னா போகிறோம் இது வரைக்கும். ஸோ இதை அதுலேருந்து கிரகிச்சு நமக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கா. நிறைய ரிஷிவரியர்கள் இருந்திருக்கா. அவளுக்கு அது அங்கேருந்து எப்படி எங்கேயோ யாரோ அமெரிக்காவில் ஆடுற ஃபுட்பால் நமக்கு டெலிவிஷனில் வாய்ஸும் கேட்கறது, சத்தமும் கேட்கறது, அது ஒளியாகவும் தெரியுறது. 2 வகையில் நம்மளால முடியாது. ஏன்னா அந்தரீக்ஷத்தில் அது வைப்ரேஷனாக வருது இல்லையா. அது மாதிரி இது வருது நம்மளை மாதிரி உள்ள சாதாரண மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் அவர் லிமிட். நம்முடைய லிமிட்டேஷன்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது காதில் மட்டும்தான் கேட்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. இதை அவர்கள் அதை அப்படியே கிரகிச்சுட்டு இதை வேதங்கள் அப்படின்னு சொல்லி அதை வார்த்தைகளை தொகுத்து அற்புதமாக பண்ணி ஓரலாக டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே வந்திருக்கா. குரு சிஷ்யன், குரு சிஷ்யன், குரு சிஷ்யன். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் ஒரு எத்தனை வருது தெரியாது, அது பூரா 2, 3, 4 தெரியாது. அதில் எல்லாமே இந்த குரு சிஷ்யங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல தான் இவர் வந்திருக்கார், யாக்ஞவல்கியர் வந்திருக்கார். ஏன்னா ஹீ இஸ் கிரேட்டர் தேன் எனிபடின்னு எனக்கு தோணும். அப்படிப்பட்ட அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வேதங்களை இவர்கள் தொகுத்து நமக்கு கொடுக்குறா இல்லையா. இந்த கொடுத்ததை அப்படியே குரு ஒரு குருகுலம் நடத்துவர். அந்த குருகுலத்தில் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா கல்வின்னு சொன்னால் வேதம், அத்தியனம், சாஸ்திரங்கள் இதுதான். இதில் எல்லாம் அடங்கிடும். மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இந்த பேர் வேணால் வேறையாக இருக்கலாமே ஒழிய இத்தனையும் அதில் அடக்கம். இல்லைன்னா உங்களுக்கு வைத்திய சாஸ்திரமோ ஜோதிஷ சாஸ்திரமோ சில்பம், ஆகமம் அத்தனை அந்த வேதத்துக்குள்ளே அடங்கி விடுறது. ஸோ எல்லாமே அவள் கற்றுட்டுருப்பாள். இந்த குரு சிஷ்யர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இதை தவிர பிரம்ம வித்யையும் அவர் ப்ரொவைடட் த சிஷ்யன் இஸ் குவாலிஃபைடு அண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்போ குரு பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுக்க வேண்டி வரும். இல்லைன்னா அவனா அதை தேடி இதை அவ்வளோ கற்றுண்டுட்டு அவன் வெளியில் போவான். அவன் வெளியில் போயிட்டு அவன் சொந்தமாக குருகுலம் வச்சு அந்த சீடர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது அவனே ஒரு ஸ்டேஜில் இதை பற்றி திங்க் பண்ணி ஏன்னா இதை திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு வாரமாக இது இப்படி இருக்குமோன்னு திங்க் பண்ணும்போதே நமக்கு சில ஐடியாஸ் வருது இல்லையா, ஒரு சிந்தனைகள் வருது, தத்துவங்கள் நம்ம மனசில் தோணுறது இல்லையா. இது மாதிரி அவளுக்கும் தோணும்.
இப்போ இப்படி வந்து தே ரீச் த மோக்ஷம் லெவல், பிரம்ம வித்யை புரிஞ்சுக்கிறார். இப்படி நம்ம இதை புரிஞ்சுப்போம். இப்படிப்பட்ட பல ரிஷிகள். அதில் வியாசர் என்ன பண்ணுறாருன்னா, வேதம் அப்படி கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது, அதை அப்படி பிரிக்கிறார். வியாசம்னு சொன்னாலே பங்கியாக பிரிக்கிறது, பேராகிராஃபாக பிரிக்கிறது. அந்த மாதிரி அவர் பிரிச்சுட்டு வரும்போது ரிக், யஜுர், சாம, அதர்வ 4 வேதங்களை அவர் பண்ணுறார். இதில் அவரே தான் அதுக்கு பேரும் வைக்கிறார். சாம வேதம்னா சாங், மியூசிக்குள்ள அடிப்படை. அந்த மாதிரி ஒன்றுன்னா சொல்லிட்டு வர்றார். ரிக்வேதம் பூராவும் அந்த இறைவனை வணங்கக்கூடியது, யஜுர்வேதத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சிஷ்யர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறார். பைலர், ஜைமினி, அந்த மாதிரி. அதில் வைஷம்பாயனர் ஒருத்தர். இந்த வைஷம்பாயனரை பற்றி நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும், வைஷம்பாயனம் வாட்ச வரும், மகாபாரதத்தில் வரும். ஜனமேஜயனுக்கு மகாபாரத கதையை சொல்கிறது வைஷம்பாயனர் தான். ஸோ அவர் வியாசருடைய டிசைபிள் அண்ட் கோ ஸ்டூடெண்ட் ஆஃப் சுகர். வியாசரோட பிள்ளை தானே சுகர், அவருடைய கோ ஸ்டூடெண்ட் இவர். பிரமாதமான ஒரு ரிஷி. அவர்கிட்டேருந்து தான் மற்ற சூத பௌராணிகள் மாதிரி உள்ளவெல்லாம் கற்றுண்டு அதை பரப்புறா. அதாவது அப்படியாக்கும் வேதங்களும் சாஸ்திரங்களும் அப்படியாக்கும் பரவி இருக்கு. வாய் மூலமாக ஊர் ஊராக போய் தங்களை பற்றி சிந்தனை இல்லாமல் அவள் நடந்து கண்டு மெண்டிகண்ட் ப்ரேயர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாப்புல அவள் சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ நம்ம வைஷம்பாயனர்கிட்ட வரோம். இந்த வைஷம்பாயனர் ஒன்று நினைவு வச்சுக்கணும், இந்த குருகுலவா நடத்துகிற அத்தனை பேருமே கல்யாணமானவா இருப்பாள். ஏன்னா அவளுக்கு அந்த குருகுலத்தை நடத்துறதுக்கு வீட்டில் ஒரு உமன் இஸ் நெசசரி. பிகாஸ் குருகுலத்தில் வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஒரு 7 வயசில் 8 வயசில் ஆரம்பிச்சதுன்னா 12, 16, 17 வயசு வரைக்கும் அதுகள் அங்கே இருக்கும். 12 வருஷ காலம் இருக்கும் அது மினிமம். ஸோ அந்த குழந்தைகளுக்கு டெய்லி அதுகளுக்கு சாப்பாடு போடுறதோ, அதுகளுக்கு அக்னிக்கு வேணுங்கிற நெய் அதுக்கெல்லாம் தயார் பண்ணுறதோ, அதுகளுக்கு எல்லா விதமான சிசுரூஷைகளும் செய்வதற்கு, இவருக்கு கல்வி கற்பித்து கொடுக்கறதுக்கும் அந்த யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணுறதுக்கும் தான் அவருக்கு நேரம் இருக்கும். அவருடைய மனசு பூராவும் அதில் தான் இருக்கும். ஸோ சம்படி இஸ் டு பி தேர் டு டேக் கேர் ஆஃப் த சிஷ்யாஸ். எல்லாமே ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு. இந்த காலம் மாதிரி தனியாக கேன்டீன்லாம் இருக்காது, அது மாதிரி மெஸ் இருக்காது. இவா தான் அது ஏற்பாடு. இந்த குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும், குரு பத்தினிக்கு இதுகள் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி தான் வசிஷ்டர், அருந்ததி, அத்ரி, அனுசூயா, கௌதமர், தேவகூதி, கௌதமர், அகல்யா, கத்தமர், தேவகூதி, இந்த மாதிரி உள்ள அந்த அவன் எல்லாருமே குருகுலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாள். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் இருப்பாள், அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகவும் இருப்பாள். ஒரு தந்தை இருந்தால், ஒரு தாய் இருந்தால் தானே அந்த குழந்தைகளுக்கு அணைச்சிக்க முடியும். அதனால இது ஒரு அவசியம் அவளுக்கு. இன்னொன்று பசுக்கள் நிறைய தேவை. ஏன்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சூடு கண்டுக்கும், வேத அத்தியாயனம் இல்லையா, சூடு கண்டுக்கும் போது அதுக்கு கொடுக்கறதுக்கு பால், வெண்ணெய் நிறைய கொடுப்பாள். நெய், அக்னிக்கு வேணுங்கிற நெய், குழந்தைகளுக்குள்ள நெய், இதெல்லாம் அங்கே அவளே தான். தே ஒன்லி ப்ரொடியூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு அவ்வளோ இந்த குழந்தைகள் ஹெல்ப் பண்ணும், அந்த சிஷ்ய கோடிகள்லாம் ஹெல்ப் பண்ணும். இதுதான் குருகுல வாசம்ங்கிறது. இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி குருகுலத்தில் வைஷம்பாயனர்கிட்ட கற்றுக்க வரார் நம்ம யாஜ்ஞவல்கியர். இப்போ தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த யாஜ்ஞவல்கியருடைய பீரியடை வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் சேஸ் இட் இஸ் 8th and 7th century பக்கத்துலன்னு வருது. நாட் ஸோ. பிகாஸ் 5000 வருஷங்களாவது மினிமம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி தான் அவர் இருந்திருக்கணும். ஏன்னா வைஷம்பாயருடைய சிஷ்யராக அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே அவர் இருந்திருக்கணும். அவர் அவர்கிட்ட கற்றுக்கிறார், யஜுர்வேதம் கற்றுக்கிறார். அவர் யஜுர்வேதம் தானே அவருடையது. யஜுர்வேதத்தை கற்றுண்டுட்டு அவர் அங்கே சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு பக்கத்தில் வர்த்தமானபுரம்ங்கிற ஊரில் ஒரு ராஜா இருக்கான். அவன் பேர் சுப்ரியன் பேர். அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு ஹோமம், சாந்தி ஹோமம் பண்ணினா தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே வைஷம்பாயனர் இவரை அனுப்புகிறார். யாஜ்ஞவல்கியரை ஹோமம் பண்ணி வச்சுட்டு வான்னு சொல்கிறார். யூஸ்வலி குருஸ் அவன் அசிஸ்டன்ஸை தான் அனுப்புவான். பிகாஸ் இந்த புல்லுக்கட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு, அவளோட உட்காந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் அவளுக்கு நேரம் இருக்காது. அவளுடைய ஒரு டிசிப்ளினே தனி. ஸோ இவர் போகிறார். பண்ணி வைக்க போன இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த ராஜா அவனுடைய தர்பாரில் இருப்பார் இல்லையா, அவள் எல்லாரும் கொஞ்சம்
ஒரு நக்கல் அடிக்கிறா. இவ ஒவ்வொரு இது பண்ண ஆகுதி விடும்போது ஒரு மந்திரம் சொல்லும் போதெல்லாம் கேலி பண்ணுறா. பண்ணுறவரையும் கேலி பண்ணுறா. அந்த மந்திரங்களையும் அவள் மதிக்காத மாதிரி இவருக்கு தோன்றது. இவர் பாதியில் விட்டுட்டு வந்து விடுறார். இந்த பாதியில் விட்டுட்டு வந்த யஜ்ஞம் யாகங்கள் எல்லாம் பாதியில் விட்டுட்டு வந்தால் என்ன ஆகும்னா அந்த அரசனுக்கு பாவம், மகா பாவம் அது. அதனால தான் அவள் யாகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய ஜாதகம் பார்ப்பாள். அவளுக்கு ஆயுஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாள். ஸோ அதனால தடங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் விட்டுட்டு வந்த உடனே ராஜா இங்கே அனுப்புகிறார், தூதனை அனுப்புகிறார் திருப்பி. இப்போ அவர் கேட்குறார், குரு கேட்குறார் யாஜ்ஞவல்கியர்கிட்ட, நீ ஏன் அந்த மாதிரி வந்த? அப்போ அவர் சொல்கிறார், ஒரு ஒரு பூஜை அல்லது யாகம் பண்ணுறோன்னா பண்ணுறவனுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பண்ணி வைக்கிறவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவளுக்கு இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாது இல்லை, ஏனோ தானோன்னு பண்ணுறாப்புல இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் அவள் ஒரு மாதிரி கேலி பண்ணினாப்புல எனக்கு தோணினது. மந்திரங்களையும் சரி என்னையும் சரி, தே டிட் நாட் டூ இட் இன் தி வித் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினான், அப்படி எடுத்துப்போம் அப்படின்னு. அதனால வந்துட்டேன். இப்போ இவர் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் அவர் ராஜா இல்லையா, நமக்கு அவரால் எவ்வளோ காரியங்கள் ஆகணும், நீ போய் பண்ணி வச்சுட்டு வாங்குறார். இவர் ஹீ ரெஃப்யூசஸ். என்னோட வேதத்தையும் என்னோட குருவையும் அவள் இலக்காரம் பண்ணினாப்புல எனக்கு தோணுது, இன்சல்ட் பண்ணாப்புல தோணுது, நான் போக மாட்டேன். இவருக்கு கோபம் வருது வைஷம்பாயனர். அவர் என்ன சொல்கிறார், அப்படியான ஒன்று செய், நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா யஜுர்வேதம், அது அவ்வளவே இப்போ கக்குங்கிறார், திருப்பி கொடு அப்படிங்கிறார். அப்படி கேட்ட உடனே இவருக்கு தபோபலம் இருக்குது. தபோபலம் மட்டும் இல்லை, காட்ஸ் கிரேஸும் இருந்தது. அதனால அண்ட் ஹி வாஸ் ரைட். வேதத்தை அவர் நம்பினார் இல்லையா, அது ரைட்டு. அதனால அவர் என்ன பண்ணுறார், அந்த கற்றுண்ட வித்தை இருக்கு இல்லையா, அதை பூரா ஒரு அக்னி கோலம் மாதிரி தன்னுடைய வயத்தில் கொண்டு வந்து அதை அப்படியே வாமிட் பண்ணுறார். இந்த வாமிட் பண்ணினதை அங்கே மிச்ச சீடர்கள் இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவள் தித்திரி பறவைகளாக, தித்திரி பட்சிகளாக மாறி அதை அவள் முழுங்குறாள். அதனால என்ன ஆயிடுது, அவளுக்கு இந்த யஜுர்வேதம் பூரா அவளுக்கு கிடச்சி விடுறது. அது வரைக்கும் கிடைக்காதது கூட அப்போ கிடச்சி விடுறது. இவா திருப்பி ஹியூமனாக ஆயிட்டு அவள் கொண்டு வந்தது தான் தைத்திரிய உபனிஷத்துங்கிறது. தித்திரி பறவைகளிடமிருந்து வந்ததுனால அது தைத்திரிய உபனிஷத் அப்படின்னு சொல்லி 10 உபனிஷத்துல அது ஒன்று. இது இப்படி இருக்க இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வருத்தமாக இருக்க, குரு போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கற்றுண்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு கங்கை கரையில் போய் பஞ்சாகிரி நடுவில் ஒத்த விரல்ல நிற்பா இல்லையா, அப்படி நின்று காயத்ரியை அவர் உபாசனை பண்ணுறார். அந்த தவத்தின் பலனாக 12 வருஷத்துக்கு அப்புறம் காயத்ரி தேவி வரா. ஏற்கனவே 12 வருஷம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாச்சு, இப்போ இன்னொரு 12 வருஷம் போகிறது. அந்த காயத்ரி தேவி கேட்டவுடனே அவர் சொல்கிறார், எனக்கு யஜுர்வேதத்தை கற்றுக் கொடு. அவர் சொல்கிறா, நீ கவலைப்படாதே, யாருக்கும் எந்த அசுரனாலையும் இதுவரைக்கும் திருடப்படாதது என்று சொன்னால், அந்த வேதங்களை அசுரன் எடுத்துட்டு போனான்னு ஒன்று உண்டு தெரியும். அப்போ தான் ஹயக்ரீவர் அவதாரம், ஹம்சபட்சி எல்லாம் வரும், பிரம்மாவுக்கு திருப்பி உபதேசம் பண்ணுறதுக்கு ஹம்சாவதாரம் கூட வரும். அது மாதிரி அந்த யஜுர்வேதத்தை நீ கற்றுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி உத்தராலையும் அந்த யஜுர்வேதத்தை கத்துண்டதில்லை. அது ஒருத்தர்கிட்ட ரகசியமாக இருக்குது, ஒருத்தனும் அதை திருடினதும் இல்லை. அது சூரியன் கையில் இருக்குது. சூரியன் கிட்ட நீ போனோம், அவரை தவம் பண்ணு, அவருக்கு தவம் பண்ணினேன்னா அவர் உனக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி ஹாட்டகேஸ்வரம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், அங்கே போய் இவர் சூரியனை வழிபடுறார். சூரியனை வழிபட்ட உடனே கொஞ்சம் வருஷங்கள் அதுலேயும் போயிடுறது. சூரியன் அவருக்கு பிரத்யட்சமாகிறார். அப்போ இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்குறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், இங்கே நான் அதை உபதேசம் பண்ண முடியாது, காற்றில் அது வெளியில் போயிடும், அது ரகசியமானது. அதனால நீ சூரிய மண்டலத்துக்கு வா, என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய மண்டலத்துக்குள்ளே எப்படி அந்த ஹீட்டில் யார் போக முடியும், அதுக்கு வழியும் இவர் சொல்லி கொடுக்குறார். ஏதோ மந்திர உபதேசம் பண்ணியிருப்பார், அதை சொன்னால் ஹீ கேன் ரீச் இட்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவர் போயிடுறார். இவர் அங்கே போய் அவர்கிட்ட கற்றுக்கிறார். ஒரு குதிரையினுடைய வடிவத்தை எடுத்துண்டு சூரியன் இவருக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத் சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத் சுக்ல யஜுர்வேதம் இவருக்கு கிடைக்கிறது. இட் இஸ் கால்டு சுத்த யாஜுஷம், சுத்த யாஜுஷம்னு அதுக்கு பேர்.
அது இவருக்கு பூரா இவருக்கு கிடச்சிடுறது. சூரியன் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இவர் திரும்பி வரார். இந்த யஜுர்வேதத்தை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ஹி ஹேஸ் டு டிரான்ஸ்மிட் இட் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு குருகுலங்கள் வைக்கணும். ஸோ இவர் வந்து கோதாவரி நதிக்கரையில் குருகுலம் வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு, குருகுலத்துக்கு ஒன்று முக்கியம், மனைவி அவசியம். அதனால சமாவர்த்தனம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். காத்தியாயனின்னு பேர். அந்த பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டு குருகுலம் நடத்துகிறார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கிறது. ஏன்னா சுக்ல யஜுர்வேதம் இஸ் சம்திங் ரேர். கோதாவரி நதிக்கரைன்னு சொன்னேன், இட் மைட் ஹேவ் பீன் நியர் மகாராஷ்டிரா, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது ஏன்னா ஜனஸ்தானம் பஞ்சவடி அதுங்கிட்டே அது வருது. ஸோ ஆந்திராவாகவும் இருக்கலாம். ஆந்திராலே ராஜமந்திரி கிட்ட கோதாவரி வருது. ஸோ எங்கன்னு தெரியல. ஆனால் கோதாவரி நதி தீரத்தில் யாஜ்ஞவல்கியர் குருகுலம் நடத்துகிறார். அப்படி அவர் நடத்தும் போது ஒரு பெண் அவர்கிட்ட வரா, மைத்ரேயின்னு பேர். அவள் சொல்கிறா, அவள் வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு வந்து நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கணும். கல்வின்னு சொன்னால் அந்த காலத்தில் வேதம் தான் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி அதனால் என்னங்கிறாரு. அவள் சொல்கிறா, குருகுலத்திலேருந்து நான் கற்றுக்கணும். குருகுலம் பூரா ஜென்ஸு, நீங்கள் கல்யாணமாகி மனைவியோடு இருக்கேன். இதில் நான் வந்து தனியே உட்காந்து இங்கே கற்றுக்கிறதுன்னா எனக்கும் வெளியில் வேறு மாதிரி பேசுவா, உங்களுக்கும் அது கேவலம். அதனால என்னை கல்யாணம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஈஸி வே. அவள் ஒன்று சொல்கிறான், அதாவது நான் உங்களுடைய மனைவியாக இருக்க விரும்பலை, மாணவியாக தான் இருப்பேன், உங்கள் சொத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவர் மனைவி கிட்ட போய் கேட்குறார் காத்தியாயன்கிட்ட. அவளுக்கு என்ன போச்சு, ஒன்றுலே அவள் பங்கு வேண்டாங்க, கணவனையும் பங்கு போட்டுக்க விரும்பலை, சொத்தும் வேண்டான்னா யாருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு விடுறான். ஸோ இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவள் அவருடைய மாணவியாக இருக்கா. இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பெண் கல்வி என்பது இட் வாஸ் நெவர் டினைடு இஃப் தே ஆஸ்க்டு. பெண் கல்வி அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கு மைத்ரேயி இன்னொருத்தி வரப்போறா என்ன பின்னாடி, கார்கி வருவா. இவா எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட்னு சொன்னால் சாஸ்திர ஞானம். சபரி என்கிற பெண்ணை பற்றி ராமாயணத்தில் வரும்போது அவர் வால்மீகி சொல்லியிருப்பார், சபரி ஸ்ரமணி தர்ம நிபுணாம்னு சொல்லியிருப்பார். தர்மம் பூராவும் தெரிஞ்சவள் அவள். அவள் கீழ் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதியில் இருந்தவள்னு சொல்கிறான். அந்த ஜாதியினுடைய பேர் தான் சபரின்னு கூட சொல்கிறான். அது மாதிரி கல்விக்கு வந்து என்றைக்குமே நம்ம ரிலிஜன் இருந்ததில்லை. அதுக்காக இதை சொன்னேன். இப்படி இவர்கள் இருந்து கொண்டிருக்கும்போது ஜனகன் மிதிலா நகரில், ஸோ ராமாவதார பீரியட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனகன் மிதிலா நகரில் ஜனகன் வந்து தத்துவ ஞானி, பிரம்மஞானி, அவர் ஒரு ராஜ ரிஷி. அதனால் அடிக்கடி இந்த சாஸ்திர சம்பந்தமான டிபேட் எல்லாம் அங்கே நடக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பார்த்தோம்னா காஞ்சி பெரியவா, ஸ்ருங்கேரி பெரியவாள்லாம் ஒரு ஊரில் 4 மாதம் சாதுர்மாசியம் இருந்தான்னா அதில் நிறைய நாளைக்கு சாஸ்திர விஷயங்களை பற்றி பேசுவாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபேட் பண்ணிப்பா, தர்க்கம் பண்ணிப்பா, இதுதான் சரி அதுதான் சரின்னு நடக்கும். நல்லா இருக்கும். அது அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவாளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று வைக்கிறார். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசு பொருளாக 1000 பசுக்கள், தங்க கொம்புள்ள பசுக்களை நான் பரிசாக கொடுக்குறேன். இவர் தன்னுடைய சிஷ்யர்களை கூட்டின்னு போயிடுறார் யாஜ்ஞவல்கியர். போயிட்டு பிகாஸ் ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட், பிகாஸ் ஹீ ஹேட் சம்திங் விச் நோபடி எல்ஸ் ஹேட். சுக்ல எஜுர்வேதம் கையில் இருக்குது, அந்த தத்துவம் பூரா அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால அவர்கிட்ட போய் அங்கே போய் அவர் தர்க்கம் பண்ணுறார். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் அவர் பண்ணுறார். ஒவ்வொருத்தட்டையாக உஷாஸ்தா, கோஹலன், உத்தாலகன், இவெல்லாம் பெரிய ரிஷிகள், பெரிய தத்துவ ஞானிகள் அந்த காலத்தில். கார்கி என்கிற பெண்மணி, இத்தனை பேருக்கு நடுவில் அந்த கார்கி என்கிற பெண்மணி ஒத்தேல சபையில் நின்று ஜனகனுடைய சபையில் இவருக்கு எதிராக தர்க்கம் பண்ணுறார், டிபேட். இவள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம போனோன்னா நமக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சால் கூட சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு முடியுமா தெரியல. புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்தான். அண்ட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். வேதம் எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் இதெல்லாமே கற்றுக்கிறது. அதே மாதிரி இவள் வந்து நல்ல தர்க்கம் நடக்கிறது. முடிவில் ஆஸ் யூஷுவல் ஹீ வின்ஸ். அதனால் அவருக்கு அந்த 1000 பசுக்கள் கிடைக்கிறது. அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறார். இப்போ ஜனகர் சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் எங்கள் பக்கத்தில், ஏன்னா மகாராஷ்டிரா எங்கே இருக்குது, டெல்லி எங்கே, நேபாள் எங்கே இருக்குது இல்லையா, அதனால் இவர் எனக்கு வந்து உங்ககிட்ட தினசரி சாஸ்திர
விசாரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயும் வச்சுட்டா தேவையில்லையேன்னு சொன்னோடனே மிதிலைக்கு பக்கத்துலேயே ரொம்ப தள்ளி இல்லாமல் ஐ திங்க் யமுனா நதிக்கரையில் எதே இருக்கும், அங்கே அவர் வந்து ஐ மீன் பிரம்மபுத்திரா நதியோ அது எதே இருக்கும் அதுங்கிட்ட அவர் வந்து இது வச்சுக்கிறார், ஆசிரமம் அமைச்சுக்கிறார் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அங்கே இன் அண்ட் அரவுண்ட் உள்ள அத்தனை பேரும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டாம். இங்கே உள்ள ஆசிரமம் அப்படியே இருக்குது, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தின்னு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இவர் இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜனகன் தினசரி வந்துடுவார். ஒரு நாளைக்கு அவர் வரத்துக்கு லேட்டாக இருது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் எதையும் இருந்திருக்கும். அப்போ அவர் வரத்துக்கு லேட்டான உடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குருஜி வந்து இன்றைக்கி ஏன் வெயிட் பண்ணுறார், அரசன் வரல இல்லையா, என்ன இருந்தாலும் ராஜா இல்லையான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். இது முணுமுணுத்து தான் பேசினாலும் ஈவன் அவ பேசினது காதலே விழலைன்னா கூட he can understand what they are thinking இல்லையா, he is such a great person. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறார், சரி இவாளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக he waits. ஜனகன் வந்த உடனே they start their discussions. இன்றைக்கி இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மிதிலையில் தீப்பற்றி எரியிறது, அக்னி மிதில பூரா எரியறாப்புல இவாளுக்கு எரியறது. உடனே அது இவாளும் பார்க்குறா, அதுக்குள்ளே தூதர்கள் ஓடி வராப்புல இருக்கு. சொல்கிறேன் என்ன பண்ணுறா, ஜனகரை தவிர பாக்கி அத்தனை பேரும் என் மனைவி என் குடும்பம் ஐயோ முதலை எரியறதேன்னு சொல்லி அடிச்சு பிறகு ஓடுறா. ஜனகர் அங்கேயே உட்காந்துருக்காரு. இவா போய் பார்த்தா நத்திங் ஹேப்பன். இவர் அப்போ அந்த குரு ஜனகர் கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய நகரம் இல்லையா, நீ அந்த ஊர் ராஜா இல்லையா, நீ ஏன் போல அப்படின்னு கேட்டோடனே இவர் சொல்கிறார், நான் வந்து ஐ எம் ஒன்லி ஏ சர்வெண்ட், அது பூரா உடையவன் வேற யாரோ, எனக்கு இது ஒன்றுமே சொந்தம் கிடையாது, இதெல்லாம் இறைவனுக்குரியது, அவர் பார்த்துப்பார், கடவுளோட சொத்தை அவர் தான் பார்த்துப்பார், நான் வந்து பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஐ எம் ஒன்லி எ கேர் டேக்கர் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் அதை கேட்டுட்டு வரா. அப்போ தான் அவளுக்கு புரியுறது ஒய் ஜனகா இஸ் சம்வாட் அபவ் தம். இது மாதிரி பல வருஷ காலம் அவருடைய குருகுலங்கள்லாம் முடியறது. ஒரு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இது அவர் என்ன பண்ணுறார், நான் சந்நியாச ஆசிரமத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறேன். சந்நியாசத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருகுலவா நடத்தக்கூடிய யாருமே சந்நியாசத்தை ஏற்றுண்டது பண்ணினதில்லை, சந்நியாசத்தை ஏற்றுண்டதில்லை. பிகாஸ் அந்த குருகுலத்தில் உள்ள குழந்தைகளை கவனிக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு, அதனால அவள் அதை ஏற்றுண்டதில்லை. அப்போ இவர் வந்து சன்னியாசத்துக்கு போனோம்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறார், 50% ஆஃப் மை சொத்து வந்து காத்தியாயனிக்கு, இன்னொரு 50% வந்து மைத்ரேயிக்குன்னு அவர் சொல்கிறார். இப்போ மைத்ரேயி வந்து எனக்கு சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் அதெல்லாம் விரும்பியே வரலையே, நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு அவள் ஒரு கேள்வி கேட்குறா. இதுதான் பிருகதாரண்ய உபநிஷத்துடைய முதல் 3 சாப்டர்ஸில் இந்த மைத்ரேயி அண்ட் யாஜ்ஞவல்யர் பேசிக்கிறது தான். அந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் தான் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கிறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே தான் கிடைக்கும், பிரமாதமாக இருக்கும். ஆனால் முதல் காரியம் நம்ம சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. அப்புறம் இப்போ எனக்கு என்ன ஃபீலிங்னா, இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கேன், முதல்லையே நமக்கு தெரியாமல் போச்சேன்னு ஒரு சின்ன ஒரு யானி ஒரு மனசுக்கு வருத்தம் இருக்குது. அது யூ கான்ட் ஹெல்ப் இட். இதாவது இப்போவாது ஓரளவு தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு நினைக்க வேண்டியதுதான். ஸோ இந்த இதில் அவர் கேட்குறா, நீங்கள் ஏன் சன்னியாசத்துக்கு போகிறேன்னு கேட்குறா. அவர் சொன்னார், ஆனந்தத்தை தேடி நான் சன்னியாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் கேட்குறா, ஏன் ஆனந்தம் உங்களுக்கு இங்கே கிடைக்கலையா, இங்கே உங்களுடைய குருகுல குழந்தைகள் சிஷ்யர்கள் இருக்கா, குழந்தைகள் இருக்கா, நாங்கள் இருக்கோம், கிடைக்கலையா. அப்போ அவர் சொல்கிறார், இங்கே கிடைக்கிறது ஹாப்பினஸ்ங்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டட், என்னுடைய மனைவி அப்படிங்கிறதுனால அவளுக்கு துணை புரியறதுலையோ அவளுக்கு உதவி செய்கிறதுலையோ நான் சந்தோஷப்படுறேன். அப்படி நான் செய்யாமல் போனால் எனக்கு வருத்தமாக இருக்குமேங்கிறதுனால ஐ மே ஃபீல் கில்ட்டி. ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் வந்து சுசுரூஷை பண்ணுறான், இல்லை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய குழந்தைய நான் இந்த நேரத்தில் கவனிக்கலைன்னு சொன்னால் அது தப்புங்கிற அந்த ஃபீலிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்னால் வரக்கூடிய அது எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குறது, ஒரு ஹாப்பி, நம்மளால் முடிஞ்சதை நம்ம முடிஞ்சோம் பண்ணினோம் இல்லையாங்கிற ஹாப்பினஸ் கொடுக்குறது இல்லையா. இந்த ஹாப்பினஸ் எல்லாமே டிரான்சிட்டரி, இட்ஸ் ஆல் டிரான்சிட், நாட் பெர்மனெண்ட், இட் இஸ் டிரான்சியன்ட். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பஜகோவந்தம் படிக்கும்போது
அதில் 1-2 இதில் வந்தது. அந்த மனைவியானாலும் புத்திரனானாலும் அந்த ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த ஆனந்தமும் வந்து இட் இஸ் ஆல் டிரான்சிட்டரி, இட் இஸ் நாட் பர்மனெண்ட். அதை பற்றி நம்ம பார்த்தோம், பஜகோவிந்தத்தில் இதை பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி அவர் சொல்கிறார், இதுக்கு எல்லாத்தையும் மீறின ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அது பரமானந்தமயமானது. அந்த ஆனந்தம் என்றைக்கும் நிலச்சிருக்கக்கூடியது. ஏன்னா அந்த ஆனந்தத்தில் எதிர்பார்ப்புகளோ ஏமாற்றங்களோ இல்லை, கில்ட்டி ஃபீலிங் இல்லை. அது சுத்த சத்துவமயமான ஆனந்தம். அந்த ஆனந்தம் கிடைக்கணும்னா குடும்பத்திலையும் இந்த மாதிரி உலக விவகாரத்துலையும் இருந்தால் எனக்கு ஆனந்தம் கிடைக்காது. அதனால சந்நியாசம் வாங்கிக்கிறேன். இப்போ அவ சொல்கிறான், நானும் சந்நியாசம் வாங்கிக்கிறேன். ஆனால் நான் சந்நியாசி மீன்ஸ் ஹி ஷுட் நாட் பி வித் இஸ் ஒய்ஃப். வானப்பிரஸ்தாசிரமம் வரைக்கும் தான் ஒய்ஃப் இருக்கலாம், சந்நியாசத்துக்கு இருக்கக்கூடாது. அவ சொல்ல, நான் அவங்க கூட இல்லை, நான் ஸ்ரமணியாக சந்நியாசினியாக நான் தனியாக இருக்கேன், எனக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கட்டும், அதுக்கு வழி மட்டும் சொல்லிக் கொடுங்கிறார். சொல்லிக் கொடுக்குறார். அதன்படி 2 பேரும் காட்டில் போய் 2 பேரும் தனித்தனியாக தவம் பண்ணி அவர்கள் முக்தி அடைகிறார். ஸோ இதில் இத்தனை சொன்னேன் இல்லையா? நான் சொன்னேன், இவர் சிரமப்பட்டு சூரிய மண்டலத்துக்கு போய் சுக்ல எஜுர்வேதத்தை கற்றுன்னு வந்து இவ்வளவெல்லாம் வந்து அவர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இவருக்கு தலையெழுத்தா? அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்காக அவர் எதையும் செய்யலை. ஒரு மாமரத்தை நடக்கூடியவன், அந்த மாமரத்தில் பழம் பழுக்கிறதுக்கு எத்தனை வருஷமோ ஆகலாம், அது வரைக்கும் அவன் இருப்பனா ஒரு பழமாவது அவனுக்கு சாப்பிட முடியுமாங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாமரத்துக்கு தண்ணி விட்டு வளர்க்குறான் இல்லையா, அது மரம் வந்து மரமாகி காயாகி பழுத்து பழமாகி அவன் பாப்பனாங்கிறதே அவனுக்கு தெரியாது. அதுதான் வாழ்க்கை. அப்போது இவர்கள் அந்த மாதிரி இந்த ரிஷிகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்கள் நமக்காக ஃபியூச்சர் ஜெனரேஷன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற ஒரு தத்துவத்துக்காக அங்கேருந்து இந்த யஜுர்வேதத்தை யஜுர்வேதம் மட்டும் இல்லை, வேதங்களாகட்டும் மற்ற எதுவாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு இவ்வளவு தூரம் பிழிஞ்சு எடுத்திருக்கான். பிரம்மசூத்திரம், உபநிஷத்து, வேதங்கள், ஆகமங்கள், அது இது புராணங்கள். நமக்கு லைஃப் இல்லை, லைஃப் காணாது. 18 புராணங்கள் படிக்கிறதுக்கோ 10 உபநிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு லைஃப் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு ஆயுஸ் இல்லை, அறிவும் இல்லை. பை தி டைம் வி கெட் நாலேஜ், அது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதுக்குள்ளே என்னமோ முடியுமோ அதுதான் முடியும் இல்லையா? இப்போ இந்த 90 வயசு கிழவர் வந்து 2 கிரிஞ்ச்காரனேன்னு சொன்ன மாதிரி தான் ஆகிடும் நம்மளோட கதையை. அது மாதிரி அதுக்கு மேலே அது முடியாது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு மனிதன் என்பவன் கடைசி பிறப்பு. ஒரு ஜீவனுக்கு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி வரதுல கடைசியாக மனித ஜென்மம் ஏன் கொடுக்குறாரு கேட்டால், இந்த பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாக்கள்ல இருந்தெல்லாம் அவன் விடுபட முயற்சி செய்து அதிலிருந்து விடுபட்டு அவன் தன்னுடைய மனதை எல்லாம் சுத்தப்படுத்திண்டு தியான யோகம் மற்ற யோகங்கள் மூலமாக தன்னை சுத்தப்படுத்திண்டு கர்மங்கள் மூலமாகவும் தர்மங்கள் மூலமாகவும் தன்னை சுத்தப்படுத்திண்டு அடுத்தாப்பில் பிறவி இல்லாமல் ஒரு நிலைமை அடையிறதுக்கு அவன் முயற்சி செய்யணும். இந்த முயற்சிக்காகத்தான் இதெல்லாம் அவர் வச்சிருக்கு. இந்த முயற்சிக்குள்ள வழி எதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் கிடைக்கும். ஸோ இதை அவளுக்கு நம்ம கொடுத்துட்டோம், இந்த குழந்தைகள் நம்ம குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிக்கு இதை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவள் கரையேறட்டுமே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நல்ல எண்ணத்தோட காருண்யத்தோட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லையற்ற காருண்யத்தின் காரணமாக இந்த ரிஷி வரியர்கள் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. யாஜ்ஞவல்கியரை பொறுத்த வரைக்கும் சுக்ல யஜுர்வேதம் யாஜ்ஞவல்கியர் மாத்திரம் இல்லை, அவர் இன்னும் சில பெரிய பெரிய காரியங்கள்லாம் நமக்காக தத்துவங்கள் எல்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. இப்போது மேத்ஸ் படித்த வாழ்க்கை மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். யூக்ளிட் அப்படின்னு சொல்லி கிரேக்க இதில் இருந்தார். அவருடைய தத்துவம் வந்து ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம்னு சொல்லுவாள். அதில் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராப்ளம் மேத்ஸில் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இது இல்லை, இது வேற, இது இல்லை, இது தப்பானதை சொல்லி 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 கடைசியில் சரியான முடிவுக்கு வருவாள். முதல்லையே எடுத்தோடனே சரியான ஆன்சர் கிடைக்காது. அந்த மாதிரி உள்ளதுக்கு ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம்னு அவர் சொன்னார். அவர் சாக்ரட்டிஸுடைய டிசைபிள். யாஜ்ஞவல்யர் இது வந்து மேத்ஸில் விட்டுடுவோம், சயின்ஸு. இவர் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணினார், இதே மாதிரி
பிரம்மத்தை நான் என்கிற அந்த செல்ஃப் அல்லது இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டும் ஒன்றா தனியாங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. நான் என்கிறது என்ன, என்னுடையதுன்னு ஏன் சொல்கிறேன், நான் என்பது ஏன் வருதுங்கிறத புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவர் நேத்தி நேத்தி என்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வர. நேத்தினா நாட் திஸ். அப்போது நம்ம கையை பார்த்து என்னுடைய விரல்னு தான் சொல்கிறோம், என்னோட கண்ணுன்னு தான் சொல்கிறோம். அப்போ என்னன்னு சொல்லும்போதே அங்கே நான் தனியாகிடுறது இல்லையா. அதை கை நான் இல்லை, கண்ணு நான் இல்லை, காது நான் இல்லை, இப்போ நான் இது இப்படின்னு ஒன்றொன்னா விளக்கிண்டே ஃபைனலி வி கம் டு தி ஃபைனல் சொல்யூஷன் விச் இஸ் இந்த நான் என்பது இங்கே மட்டும் இல்லை, அது எனக்கு வெளியிலையும் இருக்குது. எப்படி ஒரு குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியானது மண்பாட்னு வச்சுக்கோங்க, இந்த நதி தீரத்தில் இருக்குது, மட்பாட்டில் தண்ணி இருக்குது, அதை பாட்டை உடச்சோடனே தண்ணி பூரா தண்ணியோடு சேர்ந்து விடுறதோ, அது மாதிரி இந்த ஜீவாத்மாவானது பின்னாடி ஒரு காலத்தில் நம்முடைய ஜீவன் போன பின்னர் அந்த பரமாத்மா ஆகிய அந்த செல்ஃப், யூனிவர்சல் செல்ஃப், தட் அல்டிமேட் செல்ஃப் ட்ரூத் இருக்கே, அதுவும் கூட இணையும் போது நான் போயிடும். தென் வி பிகம் நில். ஐ மீன் இல்லை, நாம இல்லை, நான் இல்லை, அங்கே நான் இல்லை, அங்கே ஒன்று தான் இருக்குது. தெர் கேன் பி ஒன்லி ஒன்று தான் இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். இந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்தவர் இவர். தத்துவமசிங்கிற வாக்கியம் இருக்கு இல்லையா, இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் அதுதான் அது. அதாவது தி மோமெண்ட் யூ ஃபர்கெட் யுவர் செல்ஃப் and become one with the Paramatma, then there is only one. So then that thou art or that you are Tattvam Asi அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் விடுறது இல்லையா. இதைத்தான் அவர் ஃபார்முலேட் பண்ணிட்டார். இதனுடைய விசேஷம் என்னன்னு சொன்னால், பின்னாடி எத்தனையோ ஆயிரங்கள் வருஷத்துக்கு பின்னாடி நம்ம ஆதிசங்கரர் இதை பேஸ் பண்ணி, யாக்ஞவல்கியரை பேஸ் பண்ணி தன்னுடைய அத்வைத தத்துவத்தை, சித்தாந்தத்தை கொண்டு வந்தார். அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். அகம் பிரம்மாஸ்மிங்கிறதும் தத்துவமசிங்கிறதும் ஒன்று தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், தத்துவமசி, நீயும் அதுதான். இப்போ எனக்கும் உனக்குள்ள என்ன வித்தியாசம், இது ரெண்டும் ஒன்று தான் என்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த அத்வைத இதை கொண்டு வந்தார். அவர் சித்தாந்தத்தை கொண்டு அதை அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு வந்தாருங்கிறது வேறு விஷயம். ஸோ இதுக்கு அடிப்படை யாக்ஞவல்கியர். சரியா. அடுத்தாப்புல யாக்ஞவல்கியருடைய இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இன்னைக்கு வரைக்கும் அது இட் இஸ் தேர், அவருடைய யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனு தர்மசாஸ்திரம், மனு ஸ்மிருதின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மனு ஸ்மிருதி சத்தியவர்தன் காலத்துல என்னைக்கோ உள்ளது. அப்போ அது இந்த இன்னைக்கு வரைக்கும் அது பல விஷயங்கள்ல யுகங்கள் மாறும்போது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சான்சஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தால் தான் அது முடியும். அந்த தர்மம் யுக தர்மம்னு சொல்லுவாங்க, அது மாறுறதுக்கு வழி வேணும். அதனால அவர் என்ன பண்ணினார்னா, இந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தார். அதை பேஸ் பண்ணி தான் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் தங்களுடைய லா கோட்ஸில் ஹிந்து லா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். இந்த ஹிந்து லாங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே அது இன்க்ளூட் ஆகிருக்கு. ஹிந்து லான்னு ஒன்று கொண்டு நம்முடைய தர்மத்தில் என்னெல்லாம் அதை யாக்ஞவல்கியர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் அவளுடைய ஆக்டில் சேர்த்துட்டார். ஸோ தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் யாக்ஞவல்கியர் ஆர் ரெலவெண்ட் ஈவன் இன் 2026. அது இன்னொன்று அவருடையது. இவரை வெஸ்டர்னர்ஸ், நமக்கு யாக்ஞவல்கியரை பற்றி இன்றைக்கி நம்ம இப்படி படித்ததுனால தெரியறது, வெஸ்டர்னர்ஸ் சொல்லித்தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். தெரியுமோ, அவள் என்னத்தையும் சொல்லுவான், அதை வச்சு இவள் யாக்ஞவல்கியரை குறிப்பிடும்போது துபெரான், ஷோபனார், இவள்லாம் ஜெர்மன் ஃபிலாசபர்ஸ், இவள்லாம் அவர் அப்படியே தலையில் வச்சுட்டு கொண்டாடி இருக்கா. லாட்டின் உபநிஷத்தில் ஆஃப் 1804 அப்படி ஒன்று இருந்ததில் உபநிஷத்தை பற்றி எழுதும்போது அவள் யாக்ஞவல்கியனுடைய வேர்ல்டு ஆஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு தியரியை அவள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கா. இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் விட முக்கியமாக யாக்ஞவல்கியர் ஹாஸ் பீன் டைட்டில்டு ஆஸ் சாக்ரட்டிஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா.
இது இதில் எனக்கு கொஞ்சம் அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. ஏன்னா சாக்ரட்டிஸ் பீரியடு எப்போங்கிறது நமக்கு தெரியாது, யாக்ஞவல்கிய பீரியடுக்கும் நமக்கு தெரியாது. நமக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும், இட் மஸ்ட் ஹவ் பீன் பிஃபோர் சாக்ரட்டிஸ் டெஃபினெட்லி. நம்முடைய நாலேஜுங்கிறது இன்னைக்கு இந்த மகாபாரத காலம் ராமாயண காலம்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நாலேஜ் மட்டும் இல்லை, கலாச்சார ரீதியாக, அதுதான் இன்னைக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிற விஷயம். கலாச்சார ரீதியாக நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், பெண் கல்வி. பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தார்கள், நான் கல்வி கற்கணும் அப்படின்னு நான் இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா இருக்க கூட வீட்டில் அவ வேலை பார்த்துட்டு இருப்பா, ஆனால் கூட அந்த அம்மாக்களுக்கு கூட சாஸ்திர ஞானம் இருந்தது, சாஸ்திர ஞானம் தெரியும். அது வரைக்கும் போவானே. இப்போ நம்ம அம்மாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா. அது மாதிரி ஸோ அந்த நமக்கு தெரியறத விட என்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் அவளுக்கு சாஸ்திர ஞானம் தெரிஞ்சிருக்கும். நமக்கு பல சாஸ்திரங்கள் எல்லாம் அறகுறையாக தான் தெரியும், அவளுக்கு நன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெண்கள் பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் தேட் வென் இஃப் வி கோ இன் டு தீஸ் திங்ஸ். கீழடி அகழ்வாராய்ச்சி மாதிரி நம்ம நான் தோண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு இருக்கே, இவ்வளோ என்னால் எப்படி நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. சாக்ரட்டிஸ்லாம் சொன்னது இருக்கலாம், அது வெஸ்டர்ன் ஃபிலாசபியாக இருக்கும். ஆனால் நம்ம பாருங்கள், அயர்ன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், அதெல்லாம் ஐஸ் ஏஜெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு என்றைக்குமே ஒரே ஏஜ் தான். மேன் வாஸ் கம்ப்ளீட்லி நாலேஜபிள். பிறக்கும்போதே அவர்கள் கலாச்சார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அவன் நல்லா முன்னேறி இருந்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. யாக்ஞவல்கருடைய இந்த விசேஷங்களை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். இதில் இன்னொருத்தரை பற்றியும் சொல்ல வேண்டிய ஒரு பையன், அவனை பற்றியும் கொஞ்சம் சொல்லலாமோன்னு தோன்றது. பிகாஸ் ஐ ஹவ் சம் டைம், ஒரு அனதர் 10 minutes எடுத்துக்கலாம்னு நினச்சிக்கிறேன். மேற்கொண்டு நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வாரம் பார்க்கலாம். சத்யகாம ஜாபாலி லேட்டர் பீரியட், அவன் ரொம்ப லேட்டராக வரான், அந்த பீரியட் கிடையாது. இந்த சத்யகாமன்கிறவன் அவன் கங்கை கரையில் ஒரு ஊரில் அவள் இருக்கா. அவனுடைய அம்மா பேர் ஜாபாலா. அவள் நிறைய வீடுகளில் வேலை செய்வாள், வேலைக்காரியாக இருந்து வேலை செய்வாள். அப்படி இருக்கும்போது அவள் தாசி தானே, அவளை எல்லா வீடுகள்லையுமே எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்கள் எப்படி வேணால் நடந்திருக்கலாம். அதில் ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு சத்யகாமன்னு பேர் வைக்கிறார். இந்த சத்யகாமன் அவனுக்கு ஒன்று சொல்லியிருக்கா, பொய் சொல்லக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கான் அந்த அம்மா. அவன் அப்படி வளர்ந்துருக்கான். அப்படி வளர்ந்து ஒரு 8 வயசு ஆகிறது. எல்லாரும் குருகுலத்துக்கு போகிறா, கல்வி கற்றுக்கிறாங்கிறத பார்த்தோன்னே அந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அவன் அம்மாட்ட கேட்குறான், அம்மா நான் ஸ்கூலுக்கு போனோம், என்ன அனுப்புறியான்னு கேட்குறான். அதனால என்ன, போயேன் ஸ்கூலில் சேர்ந்து போயேன்னு சொல்கிறான். அந்த அம்மா அவளுக்கு அவ்வளோ ஞானம், அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நான் போனால் என்ன கோத்திரம் கேட்பாளே, என்ன கோத்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறா, அவள் கேட்பா, நீ சொல்லு, இந்த மாதிரி எங்கள் அம்மா தாசியாக இருந்ததுனால யாரோட பிள்ளையா நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா என்ன ஜாதி என்ன மதம் எல்லாம் எனக்கு தெரியாது. அன்றைக்கி மதம்லாம் கிடையாது, என்ன ஜாதியெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு பேர் சத்யகாமன், எங்கள் அம்மா பேரை சேர்த்து என்னுடைய இனிஷியல்னு பார்த்தா ஜே, சத்யகாம ஜாபாலி அப்படின்னு அம்மா பேர் ஜாபாலா அப்படின்னு சொல்கிறான். சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவன் 2-3 பேர்கிட்ட கேட்குறான். அங்கே உள்ள குருகுலத்தில் இருக்கக்கூடியவ என்ன செய்வா, அவள் இந்த குழந்தைய சேர்த்துக்க தயங்குவா. பிகாஸ் தி அதர் சில்ட்ரன் ஆர் ஸ்டடிங் இல்லையா, ரிச் ஃபேமிலியிலேருந்தும் வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவன் எல்லாம் மாட்டேன்னு விடுறான். அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஹாரித்ரோத கௌதமர்னு ஒருத்தர் வர்றார். அவர் பெரிய பெரிய ஞானி, மகாஞானி. அவர் அங்கே வந்தவுடனே அரசன்லாம் அவரை வரவேற்று எல்லாம் பண்ணுறார். அந்த சமயத்தில் இந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். நதி தீரத்துலேருந்து பார்த்துட்டு அவர்கிட்ட போய், அவர் கிளாஸ் நடத்துகிறது அந்த குருகுலத்தை போய் அவரை நமஸ்காரம் பண்ணுறான். எனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. என்னை குருகுலத்தில் சேர்த்துக்கோங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவர் உன்னுடைய குலம் கோத்திரம் கேட்குறாரு.
இவன் சொல்கிறான், எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அம்மா வந்து நிறைய வீடுகளில் வேலை செய்தார், தாழ்ச்சியாக வேலை செய்தார். அந்த சமயத்தில் யார்கிட்ட எனக்கு நான் உண்டானேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல. அதனால என்னோட பேரை வந்து தன்னோட பேரோடு சேர்த்து சத்யகாம ஜாபாலின்னு வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னான். இவன் சொல்கிற அந்த உண்மை இருக்கு இல்லையா, ஆனஸ்ட் ஆன்சர் வித்தவுட் எனி இவாள்லாம் இருக்காளேன்னு அவன் தயங்கலை. தான் ஏதோ தப்பு பண்ணினாப்புல அவன் ஃபீல் பண்ணலை. அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணினோடனே அவருக்கு சந்தோஷம் வந்து அவனுக்கு வந்து உபநயனம் பண்ணி, நீ உண்மையை சொல்கிற இல்லையா, நீ பொய் சொல்ல மாட்டே இல்லையா, அதனால் உனக்கு யூ ஆர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு உபநயனம் பண்ணி அவனை சிஷ்யனாக சேர்த்துக்கிறார். அந்த காலத்தில் சிஷ்யனாக சேர்த்துட்ட உடனே அடுத்த நாளைக்கே அவன் கிளாஸ் ஆரம்பிக்க மாட்டான். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 400 சோனி பசு இதை இவன்கிட்ட கொடுத்து காட்டில் போய் இதை மேய்ச்சுண்டு இதை கொஞ்சம் புஷ்டியாக்கி இன்னும் கொஞ்சம் பசுக்கள்லாம் குழந்தை பிறந்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவன் அப்போவே தீர்மானம் பண்ணிட்டான். 400 கொடுத்துருக்காரு, அதை 1000 கொண்டு வரணுங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. இப்போ நினச்சிட்டு விடுறான். அவனா ஒரு டார்கெட் வச்சுட்டு கூட்டின்னு போயிடுறான். போய் அந்த பசுக்களை குளிப்பாட்டி அதுகளுக்கு நல்ல சத்தான புல்லெல்லாம் கொடுத்து அதுகளை வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து தாக்காதைக்கு பார்த்துன்னு அதை அப்படி பார்த்துக்கிறான். அவன் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். அப்படி பார்த்துட்ட உடனே திலீபனும் இந்துமதியும் நந்தினி பசுவை பார்த்துட்டான் பசுட்டருடைய. அது மாதிரி இவன் அந்த 400 பசுக்களை பார்த்துட்டு அதுகள் பெருகிறது, வம்ச விருத்தி ஆகி 1000 பசுவாக ஆகிடுறது. இவன் நினைக்கிற நம்பர் வந்து விடுறது. அப்போ இவன் வந்து சரி நம்ம நினைக்கிறது வந்துடுத்தோன்னு சொல்லி இதுகளை கூட்டிட்டு குருட்ட கொண்டு விடணும் அப்படின்னு கிளம்புறான். அப்படி வரும்போது வர வழியிலேயே அந்த கூட்டத்திலேயே ஒரு பசு, அவன் அவ்வளோ தூரம் கவனிச்சுட்டு இருக்கான் இல்லையா, ஒரு பசு அவன் காதில் ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறது. இவன் அதை கேட்ட உடனே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு ஹம்ச பக்ஷி இன்னொரு மந்திரத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதையும் கேட்டு வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன் வரான். வரும்போது ஒரு நீர்மூழ்கி பட்சி, அது ஒன்று இது மாதிரி வச்சுக்கோங்களேன், சாதாரண நீரில் இருக்கக்கூடிய வாத்து மாதிரி ஏதோ ஒன்று ஒரு பட்சி வந்து அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறது. அதையும் வாங்கிட்டு இவன் குருகுலத்துக்கு திரும்பி வரான். பசுக்கள் எல்லாம் ஓட்டின்னு வரான். பசு அவ்வளோ அப்படி குண்டு குண்டாக இருக்குது. அது வந்த உடனே அவர் அப்படியே சந்தோஷமாக அவனை நிமிர்ந்து பார்க்குறாரு. அவன் முகத்தில் அப்படியே தேஜஸ். அந்த தேஜஸை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமாம், உனக்கு யாரே என்னமே சொன்னாளா, உபதேசம் பண்ணாளா? ஆமாங்கிற. ஆமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பசு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்லித்தது அதை டீட்டெயில்டாக சொன்னான். அவர் சந்தோஷப்பட்டு அவனுக்கு இம்மீடியட்டாக ஹீ ஸ்டார்ட்ஸ் கிளாஸ் அண்ட் உபதேசமும் அவனுக்கு பண்ணி வைக்கிறேன். அந்த பையன், நான் எதுக்கு இதை இவ்வளோ இது ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், இதுக்கு இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சத்யகாம ஜாபாலி வரும். ஸோ எதுக்காக சொன்னேன்னு சொன்னாக்க, இன்னைக்கு கூட ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கணும்னா இனிஷியல் கேட்பா, முதல்ல இனிஷியல் கேட்பா. அந்த பையன் ஒரு விதமான ஒரு கூச்சமோ தப்பு என்ன, எங்கள் அம்மா ஒரு தப்பும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனோட உண்மையை சொன்னான். அதனால அவனுடைய ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ அவர் யோஜனை பண்ணாமல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் காஸ்ட் அவனை தன்னுடைய குருகுலத்தில் சேர்த்துட்டான். அதனால அவனுடைய கோத்திரம் கௌதம கோத்திரம். ஏன்னா அவனுக்கு அப்பா தெரியாதுங்கிறதுனால கௌதம கோத்திரம். அதனால அவன் அந்த கோத்திரத்துலேருந்து அவன் பெரிய ரிஷி ஆகிறான். அது அடுத்த பெரிய குருகுலம் நடத்துகிற அளவுக்கு அவன் வந்து அறிவாளியாக ஆகிறான். அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 2 பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். ஒன்று வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இன்னொன்று காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த 2 டிஸ்கிரிமினேஷனும் நம்ம இந்து மதத்தில் என்றைக்குமே இருந்ததில்லை. அதை பற்றி நம்ம நினச்சே பார்த்ததில்லை. நடுவில் ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னால் இருந்து ஆஃப்டர் இஸ்லாம் கேம், அது வந்து அவ்வளோ தூரம் நான் சொல்ல விரும்பலை, யாரையும் குறை சொல்லவும் நான் விரும்பலை. ஏதோ ஒரு காரணங்கள்னால சில பயஸ் வந்திருக்கலாம், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை இல்லையா. ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரை, சனாதன தர்மத்தை பொறுத்தவரை காஸ்ட் அண்ட் க்ரீட் ஒரு பெரிய தடையாக கல்விக்கோ எதுக்கோ they were not treated as social boycott அப்படின்னு சொல்லி இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பேச